இது உங்கள் அன்பு சகோதரன் தட்சிணாமூர்த்தி. திருவாரூர் மாவட்டத்தில் குரடச்சேரி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு விவசாய ஏழை தாயின் மகனாக பிறந்தவர் தான் ஜெயசீலன். 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய அரசு குடிமைப் பணிகள் தேர்வில், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று ஐடிஏஎஸ் அப்படின்ற துறையை தேர்ந்தெடுக்கிறார். அது என்ன ஐடிஏஎஸ்? ஐஏஎஸ் தெரியும், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஐபிஎஸ் தெரியும், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஐஎஃப்எஸ் தெரியும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு தெரியும். இது என்ன ஐடிஏஎஸ்? ஐடிஏஎஸ் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்திய பாதுகாப்பு கணக்குப்பணி. அதாவது நம்மளுடைய இராணுவத்தினுடைய ஆடிட்டிங் பார்க்குறது, வரவு செலவு கணக்குகளை பார்க்குறது, வரவு செலவு தொடர்பான ஆலோசனைகளை வழங்குறது தான் இதனுடைய பணி. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ச்சி பெற்று தன்னுடைய முதல் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,990 ரூபா வாங்குறாரு. எவ்வளோ? 12,990 ரூபா. அவர் கையிலேருந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து அந்த வங்கியில் சொல்கிறார், எனக்கு இந்த 13,000த்தையும் நான் கொடுத்த 10 ரூபா சேர்த்திங்கன்னா 13,000 வரும் என்னுடைய சம்பளம். அந்த 13,000த்தையும் 10 ரூபாய் கட்டுகளாக 13 கட்டுகள் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் சரி, ஆஃபீஸர் சொல்கிறாரு, கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்றாங்க. 13 10 ரூபாய் கட்டுகளாக எடுத்து கொண்டு போயிட்டு தன்னுடைய தாய்கிட்ட போகிறார் கொடுக்கறதுக்கு. தன்னுடைய தாய்கிட்ட போன உடனே, அம்மா கொஞ்சம் கண்ணை மூடுமா அப்படின்னு சொல்லார். ஏன் சாமி அப்படி? கண்ணை மூடுமா, கண்ணை மட்டும் 2 கை மட்டும் நீட்டுமா. கையை நீட்டுறாங்க. ஒரு முதல் 10 ரூபாய் கட்ட 2 கைகள் நடுவில் வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த தாய் கண்ணு திறந்து பார்க்க சொல்கிறாரு. கண் திறந்து பார்த்த உடனே அந்த தாய்க்கு ஒரே மகிழ்ச்சி. இவ்வளோ சம்பாதிக்கிறியா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்டு எடுத்து வைக்கிறாங்க. இவ்வளோ சம்பாதிக்கிறியா சாமி அப்படின்றாங்க. ஒன்றும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்டு எடுத்து வைக்கிறாங்க. அந்த தாய், ஏழை தாய், 10 ரூபாய்க்கு காலையில் எழுந்தது மாலை வரைக்கும் உழைத்த, நிலத்தில் கடுமையாக உழைத்த அந்த தாய்க்கு இந்த 10 ரூபாய் கட்டுகளை பார்க்க பார்க்க மகிழ்ச்சி. பணம் என்ற காரணத்தினால் அல்ல, இந்த 10 ரூபாய் கட்டுக்காக நான் ஒரு நாள் முழுதும் வெயிலின் மழையிலும் கடுமையாக உழைத்திருக்கிறேன். இத்தனை 10 ரூபாய்களை என்னுடைய மகன் சம்பாதிக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்புறமா அடுத்தடுத்த கட்டுகள் வைக்க வைக்க அந்த தாய் வார்த்தை வராமல் அப்படி உடஞ்சி அழுறாங்க. 8வது கட்டு, 9வது கட்டு, 10வது கட்டுனுடைய அப்படி ஊனு கதறிடுறாங்க. என் சாமி இவ்வளோ சம்பாதிக்குதா அப்படின்னு அந்த தாய் உடைந்து அழுத உடனே மகனும் உடைந்து அழுது அவர்கள் இருவருக்கு நடுவில் அந்த பணக்கட்டுகள் கீழே சிதறி விட தன் தாய் தன் மகனை அணைத்து கட்டி தழுவி முத்தம் கொடுக்குறாங்க. என் சாமி நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆனந்த கண்ணீரால் தன்னுடைய மகனை கழுவுறாங்க. இதை விட ஒரு மகனுக்கு என்னங்க வேணும்? இதை விட ஒரு தாய்க்கு என்னங்க வேணும்? ஒரு மகன் தன் தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை இதுதான். அவங்களோட உழைப்பை புரிஞ்சுக்கணும். அவங்க உழைப்பை புரிந்து அவர்கள் வயதான காலத்தில் உதவ வேண்டும். அவர்கள் வயதான காலத்தில் நீங்கள் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு மகனாக மகளாக பிறந்ததுக்கான அர்த்தம். தாய்க்கு பணம் பெருசல்ல. இந்த 10 ரூபாய்க்காக மழை வெயில் பாராமல் தினமும் உழைத்து கஷ்டப்பட்ட என்னுடைய கஷ்டம் வீணாகவில்லை. இதை போன்ற பல 10 ரூபாய்களை சம்பாதிக்கும் அளவுக்கு என் மகன் உயர்ந்திருக்கிறான், அது போதும் அப்படின்ற எண்ணம் தாய்க்கு. இந்த 10 ரூபாய்க்காக தானே எங்கள் அம்மா மழை வெயில் பாராமல் கஷ்டப்பட்டாங்க. அதே 10 ரூபாயில் 10 ரூபாய் கட்டுகளாக எடுத்துகிட்டு போய் என்னுடைய தாயின் காலடியில் சமர்ப்பிக்கணும்னு நினச்ச அந்த மகனின் உணர்ச்சி பெருக்கு தான் இங்கே மிக சிறந்தது. இப்படி ஒரு மகனாக, இப்படி ஒரு மகளாக உங்கள் தாய் தந்தைக்கு இருக்க முயலுங்கள். அதுதான் சிறந்த பிறப்பின் அர்த்தம். அதனால் நீங்கள் பார்க்கும் அனைவரும் உங்கள் தாய் தந்தைக்கு இப்படி ஒரு காணிக்கை, இப்படி ஒரு நன்றியை செலுத்துங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நன்றி, வணக்கம். நல்லவற்றை நால்வருக்கு பகிருங்கள். நல்லவைகளால் இந்த உலகம் நிரம்பட்டும். நன்றி, நன்றி, நன்றி.